ஹலோ. ஐயா வணக்கம். காலை வணக்கங்கய்யா. டீம் இவர் எடுத்து கீழே வச்சுருங்க. சரி. சரி, ட்ரேடிங்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்கய்யா. கொஞ்சம் நேரம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சரி, லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளுடைய மெத்தட்டை எல்லாமே அப்ளை பண்ணி ஒரு அக்கௌண்ட் திறந்தோம்ல கடைசியாக. ஆமாங்க. அந்த அக்கௌண்ட் காட்டுங்க எப்படி இருக்குன்னு. இந்த அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஈரோ கனடா ஏன் போட்டீங்க, அதுக்கான ரீசன் சொல்லுங்கள். ஏன் ட்ரேட்டில் இறங்குனீங்க? ஈரோ கனடா போட்டிருக்கீங்களா, ஃப்ளோட்டிங்கில் ஓடிட்டு இருக்கா இல்லையா? ஆமாங்க. சரி, என்ன ரீசன் இல்லைங்க, எத்தனை கரன்சி போட்டிருக்கீங்க இதில்? 5 கரன்சி. இது கொஞ்சம் பெருசாக்குங்க. ஆனால் இது வந்து ஃப்ளோட்டிங்கில் காட்டுது. ஆமாம். ஃப்ளோட்டிங் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ. சரி. ஓகே, எதில் ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்குது? இதில் வந்து எதில் ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்குன்னு டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்கய்யா. சரி. சரிங்களா? எப்படின்னு தெரியுமா அந்த மெத்தட் எப்படின்னு? இல்லைங்க. ஓகே, அதுக்கு என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு கரன்சியில் போயிட்டு எக்ஸ்போஷன் போட்டிருக்குல்ல, ஆமாம். இதை கிளிக் பண்ணணும். சரி. ஓகே தட்டினீங்கன்னா அது காட்டும் எந்த கரன்சியில் வந்து ஒவ்வொரு கரன்சிக்குள்ள ஃப்ளோட்டிங் லாஸை காட்டும். சரி. இது வந்து எந்த கரன்சியில் அதிகமான ஃப்ளோட்டிங் லாஸ் இருக்குது இப்போ? ஈரோ கனடா. ஓகே, ஈரோ கனடாவில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நடந்துச்சுன்னு போய் அனலைஸ் பண்ணணும். சரி. நம்மளுடைய அனலைஸில் எங்கே வந்து மிஸ்டேக் நடந்திருக்கு. சரி. ஓகே, அந்த வகையில் நீங்கள் இந்த கரன்சியை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். நம்மளுடைய க்ரைட்டீரியாவுக்கு எல்லாத்துக்கும் உட்பட்டிருக்கா ஒன்று ஒன்றா என்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இந்த கரன்சியை செல்லுன்றதுக்கு நீங்கள் வந்தீங்க? ஓகே, இதில் இன்னொரு விஷயம் வந்து நேற்றைய நாளில் ஒரே நாளில் இந்த கரன்சி இது வந்து H1 தானே இருக்குது. ஆமாம். ஒரே நாளில் எத்தனை பிபி ஏறி இருக்கு? 2400. 2400. ஓகே, எப்பயும் அந்த மாதிரி நடந்ததில்லை, திடீர்னு நடந்திருக்கா இல்லையா? ஆமாம். ஓகே, திடீர்னு நடந்தோடனே கிட்டத்தட்ட நம்மளுடைய மெத்தட்டு வந்து ஃப்ளோட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது எப்படி காப்பாற்றுறதுன்னு வேறு மெத்தட் இருக்குது, அதை பார்த்துக்குவோம். ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சு? ஓகே, உங்களுடைய அனலைஸ்லாம் காட்டுங்க ஒன்று ஒன்றா. முதல்ல நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து இதை டெய்லியில் வச்சுக்கிட்டேங்க. ஓகே ஓகே, இப்போ இது வந்து செல் கரன்சின்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம். ஓகே, செல் கரன்சின்னு தெரிஞ்சாலும் மேலேயும், அதாவது மேலே இருக்கக்கூடிய லைனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸுக்கும் எத்தனை பிப்பு பாருங்கள். இல்லை ஒரு கோடு போடுங்க மேலே, அந்த 3 கோடு போடுவீங்களா, மேலே அந்த கோடை போடுங்க. ஓகே, ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போயிருக்கு. ஆமாம். கொஞ்சம் பெருசாக்குங்க. ஓகே, ஸோ நில்லுங்க. அப்போ மெத்தட் பிரகாரம் கரெக்டாக தான் போட்டிருக்கிறீங்க. ரொம்ப செக் பண்ணணுன்னு தேவையில்லைங்க, எனக்கு பார்த்தோன்னே தெரியும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இதனுடைய இப்போதைய சிச்சுவேஷனில் உள்ள மேக்ஸிமம் பாயிண்ட் அது. சரி. ஸோ இப்போ வந்து இந்த எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு, இது எத்தனை பிப்பு பாருங்கள். இது 9500. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெத்தடில் கிட்டத்தட்ட 5000 இருந்தாக்க ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். சரி. அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் சரி. ஒரு 5000க்குள்ளே இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது நம்ம இதில். சரி. நான் அது உங்களுக்கு போன கிளாஸ்லாம் சொன்னேன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க.
ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். சரி. ஓகே, இதையும் ஆட் பண்ணிக்கங்க நீங்கள். இந்த இடத்துல இருந்து ம். 5000 பிப்ஸ் எங்கே வருது பாருங்கள். அங்கே ஒரு கோடை போடுங்க. எங்கே 5000 வருதோ அந்த ப்ரைஸில் ஒரு கோடு போடுங்க. ஓகே, இப்போ இது என்ன அர்த்தம்னா, ம். இந்த ஏரியா இருக்குல்ல, ஆமா. ஒல்தோ இது வந்து மேலே ஏறி இருந்தாலும் நம்ம வந்து செல் பண்ணோன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் தான் செல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கரன்சியும் ரிசர்ச் பண்ணுறோம்ல. ஆமா. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், டாப் 5 கரன்சியை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆமா. இந்த டாப் 5 கரன்சியில் எது வந்து அந்த பிப்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கோ அந்த கரன்சி தான் அந்த வாரத்துக்கு ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். சரி. அந்த வகையில் நீங்கள் இந்த ஈரோ கனடா சூஸ் பண்ணுறப்ப இந்த இந்த கரன்சி வந்து எத்தனாவது ரேங்கிங்கில் வருது? இதுதாங்க லாஸ்ட்ல வந்தது. ஓ, அப்போ மற்றது எல்லாமே ஓகே. காட்டுங்க அந்த 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 ரிசர்ச்சை காட்டுங்க எக்ஸலில். அந்த எக்ஸல் அது எக்ஸல்ல வைக்கலன்னு நினைக்கிறீங்க, அது நோட் பேட்லயே வச்சு பண்ணேன். சரி, காட்டுங்க. நான் அதுக்கப்புறம் ஒன்று பண்ணேன், ஆனால் அது வந்து அதுக்கு முந்தின வாரம் வந்து. ஏன்னா இது வந்து வாரம் வாரம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் இதையும். நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இப்போ முதல் வாரம் பண்ணேன், நீங்க பார்த்தீங்க. ஓகே. நம்ம ரேங்கிங் போட்டோம். செகண்ட் வீக் பண்ணேன், நம்ம வந்து இதை பார்க்காம அதை பார்த்தோம். ம் 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 இப்போ நம்ம இதில் வந்து பிப்பு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோம், நம்ம வந்து அதை எடுத்து ட்ரெண்ட் லைனில் வரல இல்லையா. சரி சரி சரி. ம் அதனால நான் இதுக்கு அந்த ரேங்கிங் போடாமல் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ரேங்கிங்கில் எது வருதோ அந்த ஃபர்ஸ்ட் 5 மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரி சரி சரி. ஓகே. ஏன்னா ஒரு சில கரன்சியோடைய கேரக்டர்னு ஒன்று இருக்குது. சரி. ஓகே, அதெல்லாம் இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க. சரி. ட்ரேட்டில் வந்து என்னுடைய இந்த ட்ரேடிங் மெத்தடில் உள்ள சில ரூல்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரோம். சரி. ஒன்றாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடு போட்டோம். ஆமாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட் லைன் போட்டோம். ஆமாம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் போட்டோம். ஆமாம். அடுத்து வந்து பார்க்க வேண்டிய விஷயம், இதுவும் ஒரு ரூலாகவும் எடுத்துக்கலாம், அந்த கேண்டில்ஸு. சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 கோடு போட்டதில் வந்து 5000க்குள்ளேயும் இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரி. ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் பேட்டர்ன் பார்த்துட்டோம். சரி, அடுத்த விஷயம் வந்து கரன்சி பேர் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6வது ரூலில் வரும். அது என்னது 6வது ரூல் இது. ஓகே. ஓகே, நம்மளுடைய ரூலில் வந்து 1வது நீங்கள் எழுதிக்கங்களேன், நோட் பண்ணிக்கங்களேன். ஓகே, டைப் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரி. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப இதெல்லாம் ஒரு ரூல்ஸ்னு சொல்லாமையே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரி. ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஓகே, அது நம்ம வந்து முதல்ல வருஷக்கிரமாக பார்த்துக்குவோம். ஏன்னா அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகிறப்ப இதெல்லாம் பை நேச்சர் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு தெரியணும். சரி. ஓகே, ஸோ 1வது வந்து லைன்ஸு, ட்ரெண்ட் லைனு, 5000 பிப்ஸு, சப்போர்ட் ரெசிஸ்டனு, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு, ஆறாவது வந்து என்னன்னா கரன்சி பேஸ்ன்னு போடுங்க. பேட்டர்ன்ங்கிறது
அது இந்த கேண்டில் எப்படி இருக்கணுன்ற ஒரு முறை சொன்னோம்ல. அந்த ஊசி மாதிரி இருக்கணும். ஆ சரி. ஓகே. அடுத்து வந்து 6வது வந்து கரன்சி பேர்னு போடுங்க. சரி. ஓகே. 7வது ரூல் நம்ம அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு கரன்சி பேர்ன்றது என்னன்னு நம்ம பார்க்குறோம். சரி. ஓகே. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, சரி. 2 கரன்சி சூஸ் பண்ணுங்க. யூஎஸ்டி ஜேபிஒய். ஒரு புதுசா எப்படிங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது? ஓ புதுசா இல்லைங்க, இதிலே போடுங்க கரன்சி, அப்புறம் நம்ம delete பண்ணிக்குவோம். சரி. பக்கத்திலே வந்து கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜேபிஒய் போடுங்க. இந்த மார்க்கெட் வாட்ச் இருக்குல்ல, அதை delete பண்ணிடுங்க. சரி. சரி. இது இல்லை கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜேபிஒய். ஜிபிபி ஜேபிவி. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி. இந்த இடத்துல எல்லாத்தையும் D1க்கு வைங்களேன். D1 இல்லை வேணாம் வெயிட் பண்ணுங்க, வேணாம் டெய்லியிலே இதிலே வைங்க, ஹவர்ஸ்லேயே வைங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சரி. இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு, இது வேணாம். அதாவது நேற்றுலேருந்து, அதாவது இந்த கணக்கு எடுக்காதீங்க. நேற்று வந்து எங்கே ஹையஸ்ட் பாயிண்ட் போயிருக்கு, இந்த இடம் போயிருக்கா, ஆமா. லோவஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது எத்தனை பிப்பு இது? 3500. ஓகே. ஸோ இந்த இடத்துல இது கொஞ்சம் இதை பெருசாக்கி இந்த இடத்துல நோட்ஸில் போயிட்டு 3500 பிப்ஸ்னு அடிங்க. அந்த நம்பர் இருக்குல்ல, ஆமா. இந்த நம்பரை வந்து ஒரு 14ன்னு போடுங்க. மாற்றுங்க இந்த ஓகே 14. இதை வந்து ஏரியல் பிளாக்னு போடுங்க. ஓகே. இதை வந்து ஒயிட்னு போடுங்க. ஓகே ஓகே தட்டுங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட், இது ஹையஸ்ட் வந்து எது இதானே? ஆமா. ஓகே. ஸோ ஹையஸ்ட்டுக்கும் லோவஸ்ட்க்கும் எவ்வளோன்னு போடுங்க, பிப்ஸ் அங்கே போடுங்க. ஒரு 5 நாளைக்கு மட்டும் போடுங்க முதல்ல. என்னதுங்க? ஒரு 5 டேஸ் போடுங்க. இந்த நாள் பின்னாடி போட்டுக்கிட்டே போங்க. கண்டுபிடிங்க எத்தனை பிப்ஸுன்னு, லோவஸ்ட்க்கும் ஹையஸ்ட்க்கும் கேப் எத்தனை பிப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். சரி. இதுக்கு 1068. ஓகே போடுங்க அதை. டெக்ஸ்டில் அடிங்க. அடுத்ததுக்கு போங்க. லோவஸ்ட் ஹையஸ்ட் பாருங்க. ஓகே. அடுத்தது முடிஞ்ச மட்டும் இந்த பிப்ஸ்லாம் ஒரே லைனில் வைக்கிற மாதிரி பாருங்கள். இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் மேலே ரைட் பக்கத்தில் வைங்க. ரைட்டு. அப்படியே பார்க்குற அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல.
4 நாளைக்கு வச்சுக்கோங்க. ஓகே பாருங்க, இன்னும் அடுத்து இன்னொரு நாளைக்கு போடுங்க. கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம் கேண்டில். ரைட்டு. சரி சரி, அதே மாதிரி யூஎஸ்டி ஜேபிஒய் இதே மாதிரி 5 நாளைக்கு கணக்கு பண்ணுங்க, எத்தனை பிப்புன்னு. சரி நீங்கள் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்குற, இப்போ பாருங்கள், இப்போ வேறு ஒரு புது விஷயம் நீங்கள் சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு. சரி சொல்லி கொடுக்குறப்பயே உங்களுடைய பார்வை எல்லாம் எங்கே திரும்ப இருக்கணும், ஏற்கனவே நான் சொன்ன அந்த 5 பாயிண்டில் இருக்கணும். இருக்கா? அதாவது இது நீங்கள் கோடு போட்டு தான் பார்க்கணும்னு இல்லை. சரி இதில் வந்து பார்த்தா ஒரு சில விஷயம் தெரியுது. உடனே பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த சார்ட்டை பார்த்தோன்னே நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இந்த சார்ட்டில் இருக்கா இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியுது? சும்மா அப்படியே பார்த்தோன்னே என்ன தெரியும்? நம்ம கோடுலாம் போடலை. தெரியுதுன்னா இதோட மார்க்கெட் வந்து volatile-ஆ இருக்குது இந்தியா ஒண்ணு. ஓகே, அது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த ஒரு கேண்டிலோட எண்டு வந்து நீடில் மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுக்கு பார்த்தோன்னே இங்கே என்ன தெரியுமா தெரியணும்? சரி என்னடா இந்த இடத்துல வந்து ஒரு ஊசி வந்திருக்கு. இங்கே பாருங்க, தெரியுதா காட்டுறது? சரி இங்கே பாருங்க, இவ்வளோ இவ்வளோ இடத்துல நமக்கு உடனே நமக்கு தெரியுறது. இது 22 ஏப்ரல்ல இருந்து 1 மார்ச் வரைக்கும் இப்போ இருக்கு. சரி இதை பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய விஷயம் இந்த கேண்டில். சரி இதை உங்களை அறியாமே நீங்கள் போயிட்டு செக் பண்ணணும். இது எத்தனை பிப்படாக இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை இருக்குது? 206. ஓகே, 206 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறதுலே நம்ம வந்து பார்க்குறப்ப இது வந்து நீட்டாக இருக்குது. ஆமா அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று அதே மாதிரி நடந்திருக்கு. நேற்று நடந்திருக்கா இல்லையாங்க? ஆமா இது எத்தனை பிப்பு? 289. ஓகே, இதை விட இது வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஆமா அப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் சொன்னேன் நேற்று. இது வந்து எப்போ எப்ளிகபிள்? சப்போர்ட்லயே இல்ல ரெசிஸ்டன்ஸ்லயே இருந்தா மட்டும் தான் அப்படி. ரெசிஸ்டன்ல இருக்கணும், அதே நேரத்தில் இது சோப்பு கலரில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆமா இந்த கேண்டில். ஆமா ஆனால் ஒரு ரூல்ஸ் ஒத்து வருது, ரெசிஸ்டன்ல இருந்து வந்திருக்கு. ஆமா அதனுடைய இம்பேக்டை பார்த்தீங்களா? ஆமா அதே வந்து இது வந்து ஊசி வந்து கீழே இருக்குது மேலே இருக்குது. ஆமா இது வந்து இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்க. ஆமா ஸோ பொதுவாக ஒரு கேண்டலில் வந்து ஊசி கீழே மேலேயும் இருந்துச்சுன்னா பச்சையாக இருந்தால் மேலே ஏறும், சோப்பாக இருந்தால் கீழே இறங்கும். அப்படி ஒரு ரூல் இருக்குது. சரி நான் பெரும்பாலும் அதை எடுத்துக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி பொது ரூல் அது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது இது ஸ்பெசிஃபிக் ரூல். இது இந்த 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 விஷயம் சரி அது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டக்குன்னு ஒரு சார்ட்டை திறக்கிறப்ப அந்த ஏற்கனவே நீங்கள் வந்து தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வரணும். அது அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஸ்கேன் பண்ணிடணும் அந்த சார்ட் எல்லாத்தையும். சரிங்க இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷேர் மார்க்கெட்டை பார்க்குறீங்களோ, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, சரி ஷேர் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும் இந்த ரூல்ஸ் எல்லாமே. சரி ஆனால் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பொருந்துகிற மாதிரி எனக்கு தோணுது. சரி சரி, அப்படி வந்து நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயத்தில் இந்த மாதிரி ஊசி இருந்தால் கீழே இறங்கணும். ஆனால் இந்த ஊசி வந்து இந்த இங்கே இல்லை, இது வந்து கீழேயே இருக்குது. ஆமா விளங்குங்களா?
அடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட இது ரெசிஸ்டன்ட்டில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதை கம்பேர் பண்ணோம்னா. ஆமாங்க. விளங்குங்களா? அப்போ ரெசிஸ்டன்ட்லேயும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரெசிஸ்டன்ட் மேலே இருந்து அந்த ஊசி அந்த இடத்துல ஊசி ஃபார்ம் ஆகி அது சோப்பு கலரில் இருக்குதோ அது வந்து கீழே இறங்கும். அப்போ இதே ஊசி இங்கே இருக்கக்கூடிய ஊசி இப்போ இது வந்து இங்கே இந்த மார்க்கெட் இங்கே இருக்குது, சரி இப்படியே படிப்படியாக ஏறுது. சரி அதே மாதிரி இங்கே ஒரு ஊசி ஃபார்ம் ஆகுது சோப்பு கலரில் இருக்குன்னா நம்ம தைரியமாக என்ன செய்யலாம்? இந்த இடத்துல வந்து இந்த சிவப்பு கலர்ல ஊசி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஊசி நீட்டாக காட்டிடுச்சு ஒன்று, சிவப்பு கலர்ல இருந்தா கண்ண மூடிட்டு செல் போடணும். டக்குன்னு செல் போடலான்னு தெரியுதுல்ல? ஓகே, இந்த இடத்துல இது ஒரு நுணுக்கமான விஷயம். இங்கே பாருங்கள், என்ன நுணுக்கமான விஷயம்னா இந்த இடத்துல லெட்ஸே இந்த இடத்துல ஊசி இல்லை. சில கேண்டில் நீங்கள் பார்க்கலாம் ஃபியூச்சரில் ஊசி இல்லைன்னு வச்சுக்குவோம். சரி கேண்டிலே வந்து ஃபுல்லாக பாடி இது வரைக்கும் இருக்குது எஸ்யூம் பண்ணிக்கோங்க. சரி பார்க்க போனால் அது வந்து கீழே தானே இறங்கி இருக்கணும், ஆமா ஆனால் மேலே ஏறி இருக்கு. உண்மையா இல்லையா? ஆமா ஓகே, ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க வேண்டியது இறங்காமல் மேலே ஏறி இன்னொரு ஊசி ஃபார்ம் ஆயிருக்குன்னா சரி அடுத்தது கன்ஃபார்மாக கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். சரி இது பெரும்பாலும் நடக்கும். அப்போ நம்மளுடைய இந்த 137 மெத்தடில் ஒரு விஷயத்தை நம்ம விட்டாலும் இன்னொரு இதில் போய் நம்ம எடுத்துக்குவோம் அந்த காசை. சரி விளந்துங்களா? சரிங்க சரி, இப்போ வந்து ஓகே, இப்போ இன்னைக்குள்ள பாடத்துக்கு வருவோம். இல்லை இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமான விஷயம். இப்போ நான் சொல்கிற விஷயம் அந்த ஒரு கரன்சி பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்க அதாவது பேசிக் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். சரி அது பேசிக் ரூல் என்ன? ஊசி இருக்கணும், சோப்பு கலரில் இருந்தால் கண்ணை மூடிட்டு செல் பண்ணுறது. கீழே வந்து சப்போர்ட் லைனாக ஊசி இருக்கணும், ஊசி கீழே இருக்கணும், சப்போர்ட்டில் இருந்தால் கண்ணை மூடிட்டு வாங்குறது. சரி இது வந்து பேசிக் ரூல், பேசிக். ஆனால் நீங்கள் வந்து லைஃப் அக்கௌண்ட்டுக்கு போகிறப்பையோ அல்லது நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்பையோ இந்த பேசிக்கை நீங்கள் வந்து தொடர்ச்சி அப்படியே ஃபாலோ பண்ண அது உள்ளுக்கு சூட்சமமாக இந்த மாதிரி விஷயம் நீங்களே கண்டுபிடிப்பீங்க. சரி ஒரு பேருக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து உங்களுக்கு வருஷம் கணக்கு ஆக சரி ஓரளவுக்கு மார்க்கெட் எங்கே மூவ் பண்ண போகுதுன்றதை நீங்கள் கணிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய லைஃப் அக்கௌண்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க. ஆமா நான் ஏன் அங்கே போயிட்டு செல் போட்டேன்? நேத்து நீங்க ஏன் அந்த பையை க்ளோஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் பையை க்ளோஸ் பண்ணுனேன்? அதே நேரத்தில் வந்து ஒரு செல்லி மேலே போட்டிருக்கேன், சரி ஆனால் மார்க்கெட்டு கீழே விழுவுதா இல்லையா? ஆமா ஓகே, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அனுபவத்தில் செய்கிற வேலை. சரி அந்த ஓகே, நீங்கள் வந்து திறந்துருக்கீங்களா அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா லைஃப் அக்கௌண்ட்? இதில் என் போன்ல தாங்க வச்சிருக்கேன். நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அது ரீசன் என்னன்னு சொல்லுவேன். நேத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, முடியல. மறுபடியும் ஆபீஸ் ஒர்க் இருந்தனால அதை கண்டினியூ பண்ணிட்டேங்க. நீங்கள் எப்படியாவது அது போட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு ஆபீஸ் லீவ் தான். இப்போ ஒரு விஷயத்தையும் நான் பண்ணுற விஷயத்துக்கு எல்லாமே ஒரு ரீசன் இருக்குது. நான் எல்லாத்தையும் வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது பாருங்கள். சரி ஏன்னா நமக்கு டைம் இருக்கணும், நமக்கு வந்து சில நேரங்கள் அந்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மூட் இருக்கணுங்கய்யா. சரி நம்ம எல்லா நேரத்துலையும் பண்ண முடியாது அது. இப்போ பாருங்கள், நீங்கள் கிளாஸில் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் அதை கேட்குறீங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். அதை சரி அது அந்த சார்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன விஷயம்னா மேலே இருக்கிற பாய் இருந்துச்சு இல்லை, ஆமாங்க அதுதானே க்ளோஸ் பண்ணேன். ஆமாங்க ஏன் க்ளோஸ் பண்ணேன்னா கீழே இருக்கக்கூடிய பாய் இருக்குல்ல, ஆமாங்க இதை வந்து இதுக்கு நான் ரிப்ளேஸ் பண்ணுறேன். அந்த பைக்கு பாரு இந்த பை. இந்த பாய் நான் கீழே போட்டுட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா சரி அதனுடைய இம்பேக்ட் வந்து சேமு. சரி விலங்கு என்ன சொல்கிறேன், இதனுடைய பலாபலன் எப்போ தெரியும்? இதான் எட்ஜிங்கில் உள்ள நுணுக்கம் யாது. சரி இதனுடைய பலாபலத்தை எப்போ திரும்ப அனுபவிப்போம்? சரி இப்போ மார்க்கெட்டில் செல் போட்டு இப்போ லாபத்தில் வந்துக்கிட்டு இருக்குல்ல, ஆமா கடைசியாக போட்ட செல் இருக்குல்ல, ஆமா
இது வந்துட்டு லாபம் கொடுக்குறப்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு செல்லை கழட்டி விடுவேன். சரி. கீழே உள்ள செல்லை ஏன் கழட்டி விடுறேன்? இது இது நேத்து போட்ட செல்லோட ரீப்ளேஸ்மென்ட். ஏற்கனவே போட்ட செல்லு வந்து நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஆமா. ஓகே, இது வந்து லெட்ஸே எனக்கு வந்து ஒரு 100, நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன் எங்கே கழட்டி விடணுன்னு. லெட்ஸே இது வந்து ஒரு 100 பிப்பு வரைக்கும் இறங்குது. சரி. ஏற்கனவே உள்ள செல்லு வந்து லாஸஸில் வந்து ஒரு $60 இருக்குன்னு வச்சுக்குவோம். சரி. நான் டக்குன்னு அதை கழட்டி விடுவேன். சரி. ஏன்னா கூட்டி கழித்து பார்த்தா நான் வந்து $40 லாபத்தில் இருக்குங்கய்யா. ஓ. ஏன்னா கீழே உள்ள செல்லை வந்து நான் மேலே போட்டேன். சரி. இப்படி செய்கிறதுனால எனக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா, மார்க்கெட் மேலே போனால் மேலே ஒரு செல் போட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லையா? ஆமா. மார்க்கெட் இன்னும் மேலே போகிறப்ப. ஆமா. ஏன்னா கீழே இருக்கிற செல்லை நான் மேலே ஏற்றிட்டேன். ஆமா. அதே மாதிரி மேலே இருந்த பாய் இருக்குல்ல, ஆமா. அதை நான் கழட்டி விட்டதுனால மார்க்கெட் இப்போ கீழே இறங்குது இல்லை, ஆமா. அந்த பாயோடைய அந்த லாஸஸ் என்னை பாதிக்குமா? இல்லை. ஓகே, அதே மாதிரி இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. சரி. அந்த ஒரு பாயிண்டில் வந்தோடனே கீழே உள்ள செல்லை எடுப்பேன். சரி. எடுத்துட்டு மேலே நான் வந்து அந்த பாயை கழட்டி விட்டுல நேற்று, ஆமா. அந்த பாயை கீழே ப்ளேஸ் பண்ணுவேன். ஓ. இன்னும் லைவா பார்த்தா இன்னும் நல்லா கிளியரா புரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதனுடைய எக்விட்டி வந்து ஒரு 8000 பிப்பு வந்துச்சு. சரி. உண்மையா இல்லைங்களா? நேத்து பார்த்தேன். இப்போ கிட்டத்தட்ட 8050 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 250 பிப்பு குறைஞ்சி போச்சா இல்லையா? ஆமா. ஆனால் நான் பேசாமல் தான் இருக்கிறேன். சரி. ஏன்னா மார்க்கெட் இப்போ கீழே இறங்கிட்டு மேலே ஏறினா என்னுடைய எக்விட்டி 8300 போயிடும். ஓ. எப்படி 8300 போகுது? கீழே இருக்கிற செல்லை தூக்கி மேலே போட்டேன். மாத்தி இருக்கீங்களா? ஒரு ஆர்டர் வந்து இன்னொரு இதுல ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்க. இது வந்து கயிறு இழுக்கிற விஷயம், அது நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். சரி. ஒரு கயிறை விடுறோம், ஒரு கயிறை வந்து இழுக்கிறோம். சரி. இந்த செல்லுலேயும் இந்த பாயிலையும் இது விளையாடக்கூடிய ஒரு கேமுங்க அது. சரி. ஆனால் இதுக்கு ரொம்ப அனுபவம் வேணுங்கய்யா. சரி. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பேசிக்கான விஷயத்தை எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி. வச்சுக்கிட்டு நம்ம வந்து மார்க்கெட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டு பின்னாடியே போனோன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஆமா. அது பின்னாடியே போய் 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 நம்மளுடைய கணிப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். சரி. கணிப்பு ராங்காக போகுது, அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா அந்த ராங்காக போகிற கணிப்பு ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா ரைட்டாக வர்ற கணிப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ வாட், அந்த கணிப்பு ராங்காக போகிறப்ப என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஃப்ளோட்டிங் வந்து கொஞ்சம் கூடும், அவ்வளோதான். சரி. அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து நார்மலான நிலைக்கு திரும்புது இல்லை, ஆமா. அந்த விட்ட அந்த ஃப்ளோட்டிங் லாஸஸ் எல்லாமே வந்து கெயினாக மாறிடும். சரி. இந்த மனநிலையை புரிஞ்சிக்கிட்ட இந்த புரோக்கரேஜ் ஃபேமும் பேங்கும் மக்களுடைய காசை எடுத்துக்கிறாங்க. ஓகே. எப்படி? $8000 லாபத்தில் 8000 எக்விட்டி இருந்தது. சரி. நமக்கு நார்மலான ட்ரேட்டில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணக்கூடிய ட்ரேட்டில் சரி. நமக்கு திடீர்னு $8000 இருந்தது 7750 மாறுறப்ப $250 குறையிறப்ப சரி. நம்மளுடைய மனசு என்ன சொல்லுன்னா, ஐயோ இதுக்கு மேலே நம்ம லாஸஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதை கட் பண்ணுவோம். ஆமா. இதில் நம்ம அப்படி இல்லை. டைமிங் ஃப்ளோட்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு மார்க்கெட், நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதனால. ஆமா. நடக்கிறப்ப எடுத்துக்குவோம். சரி. நடக்கிறப்ப நம்ம அதிகமாக எடுப்போம். சரி. அதாவது இன்னொன்று இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, சரி. அந்த லைஃப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நேற்று மார்க்கெட் வந்து யூரோ கனடா ஒலட்டால் 3000 பிப்பு போயிடுச்சு. சரி. யூரோ கனடா, அதனால் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் லாஸ் அனுச்சா இல்லையா? ஆமா. அதே மாதிரி நியூசிலாந்து சிஹெச்எஃப் மேலே நான் வந்து போகணுன்னு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது திடீர்னு 3000 பிப்பு கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கும் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆமா. நடந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு? நடந்ததுன்னா நீங்க கிட்டத்தட்ட
35 செல் வச்சிருக்கீங்க, ஒரு பை வச்சிருக்கீங்க. ஃப்ளோட்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதான். இல்லைங்கய்யா, நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லு வந்து ஒரு 60, பாய் வந்து ஒரு 60, செல்லு வந்து ஒரு 50 இருக்குங்கய்யா. ஓ ஆமா, பழசு இருக்குது, பழச மறந்துட்டேன். இருக்குதா இல்லையா? கரெக்ட் இருக்கு. அப்போ திடீர்னு விழுந்தாலும் என்னுடைய எக்விட்டி வந்து ஒன்றும் பெருசாக பாதிச்சிடாது. ஆமா. 7700 மேபி ஒரு 7400 வரும், அவ்வளோதான். சரி. நீங்கள் அந்த கணக்கு என்ன பண்ணோம்னா, அந்த பேலன்ஸ் அந்த 10 இருக்குல்ல, ஆமா. அதுதான் எனக்கு நட்டமாகும். சரி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன், எனக்கு அது நான் அதிர்ஷ்டம்னு நினைப்பேன் அப்படி விழுந்துச்சுனாக்கா. சரி. ஏன்னு சொல்லுங்கள். அது ரிட்டர்ன் வரும்போது ஹைலி கவர் ஆயிரும். கீழே போயிட்டு ஒரு பாயை போட்டுருவேன். சரி. விளங்க என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்க. புரியுதா புரியலையா? புரியுது. கீழே போயிட்டு திடீர்னு மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு, திடீர்னு 3000 பிப்பு மேலே ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? இந்த செல்லை கழட்டி விட்டுருவேன். 3000 பிப்பு மேலே ஏறிடுச்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். இப்போ என்னுடைய கரண்ட் மார்க்கெட்டில் உழுவாமல் மேலே ஏறிடுச்சு 3000, என்ன செய்வேன்? 3000 பிப்பு மேலே ஏறினா செல்லை தாங்க கழட்டி விடணும். செல்லு போடுவேங்க, நான் புதுசாக ஒரு செல்லை போட்டுட்டு இறங்குறப்ப அந்த செல்லை கழட்டி விடுவேன். சரிங்க. அது உங்களுக்கு ஏன்னா அந்த இதுக்கு வரல, அதுக்காட்டி சொல்கிறதுனால உங்களுக்கு சிரமமாக இருக்குது. நம்ம அந்த கிளாஸுக்கு வர்றப்போ உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. அது சரி. அந்த கோணத்தில் பார்க்குறப்ப தான் அது புரியும். ஸோ நான் இப்போ வந்து அதுக்காட்டியும் அதை பற்றி சொல்கிறதுனால உங்களுக்கு சிரமமாக இருக்கும், பிரச்சனை இல்லை. சரி, நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். ஓகே, அடுத்தடுத்த நாளில் உள்ள அந்த பிப்ஸை போடுங்க. சரி. ஓகே, போட்டிங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸலில் யூஎஸ்டி ஜேபிஒய் அப்படின்னு அடிச்சுட்டு நீங்கள் அடிங்களேன், எக்ஸலுக்கு போங்க. ஓகே, அடிங்க, யூஎஸ்டி ஜேபிஒய்னு போடுங்க. ஓகே, கீழே வந்து கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜேபிஒய் போடுங்க. இல்லை என்ன பண்ணுங்க, ஓகே, ஒரு ரோக்கு கீழே போடுங்க ரெண்டையுமே. இங்கே மேலே ஒரு ரோ கோசம் விடுங்க. ஓகே, இங்கே என்ன பண்ணுங்க, டே. ஓகே, இந்த இடத்துல டே 1 போடுங்க. அடுத்து டே 2 பக்கத்தில் உள்ள காலமில் டே 2, டே 3 போட்டுக்கிட்டே போங்க, டே 5 வரைக்கும். ஓகே, அந்த பிப்ஸு கிரேட் பிரிட்டன் பவுண்டில் டே 1 பிப்ஸு, டே 2, டே 3 எல்லாத்தையும் வரிசையாக போடுங்க. டே 1 வந்து இதை வச்சுக்கங்க, டே 1 இங்கே பாருங்கள், இதுலேருந்து வாங்க, 409 டே 1 வச்சுங்க கணக்கு. இது யூஎஸ்டி ஜேபிஓயோட. ஓகே, போடுங்க, 409 டே 1 போடுங்க. டே 2, டே 3, டே 5 எல்லாத்தையும் போடுங்க. ஓகே, அடுத்து கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜேபிஓயும் போட்டுருங்க. ஓகே, இது பெருசாக்குங்க எக்ஸலில். இது வந்து ஒரு 16ன்னு வைங்க, டோட்டலாக வந்துருங்க. இது போடுங்க, ஒரு என்னது ஒரு 20 போடுங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜேபிஒய் வந்து 2 கரன்சிக்குமே பின்னாடி தான் இருக்குது. கிரேட் பிரிட்டனுக்கு பின்னாடி இருக்குது, யூஎஸ்டிக்கும் பின்னாடி இருக்குது. அப்போ ஒரு இம்பேக்ட் வந்து ஜப்பனீஸ் கரன்சியில் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால், இப்போ ஜப்பனீஸ் கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னா ரெண்டுலேயுமே வந்து அது கீழே இறங்கி தான் ஆகும். இப்போ கிரேட் பிரிட்டன் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னா ஜேபிஒய் வந்து கிரேட் பிரிட்டன் மட்டும் மேலே ஏறும். ஜேபிஒய் கிரேட் பிரிட்டன் ஜேபிஒய் சார்ட் வந்து மேலே அப் ட்ரெண்டில் இருக்கும். இப்போ ஜேபிஒயோடைய நியூஸ் ஒன்று வருதுன்னு வச்சுக்குவோமே, ஜப்பனீஸ் நியூஸ் எல்லாம் பெரும்பாலும் காலையில் தான் வரும். அப்போ ஜப்பனீஸ் வந்து வீக்காக ஆனிச்சுன்னா கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜேபிஒயோடைய சார்ட் வந்து மேலே ஏறும். அதாவது ஜாப்பனீஸ் வந்து வீக்கானா கிரேட்
பிரிட்டன் வந்து மேலே ஏறும். மேலே ஏறும். ஆமாங்க. யூஎஸ்டி மேலே தான் ஏறும். ஆமாங்க. ஜேபிஒய் வந்து ஸ்ட்ராங் ஆனிச்சுன்னா கிரேட் பிரிட்டனோட கீழே இறங்கும், ஆமாங்க. யூஎஸ்டி கீழே இறங்கும். ஆமாங்க. இது தெரியும் தானே, இது நல்லா விளங்குது இல்லை உங்களுக்கு? புரியுது. அப்போ இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன நடக்குதோ அதான் இதுலேயும் நடக்கும். கரெக்டுங்க. அப்படி லெட்ஸே கிரேட் பிரிட்டன் பாண்ட் ஜேபிஒய் யூஎஸ்டிஏ இருந்துச்சின்னு சொன்னால் அது வந்து மாறி மாறி நடக்கும். சரி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ரெண்டு கரன்சி பேரை வச்சு இதனுடைய ட்ரெண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க. இது அப் ட்ரெண்டில் வந்து ஒரு 4 மாதம் ஓடுதுன்னா ஜேபிஒய் இது யூஎஸ்டி ஜேபிஒய் ஓடுதுன்னா கிரேட் பிரிட்டன் பாண்ட் ஜேபிஒயும் அதே மாதிரி தான் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் 4 மாதம். ஆமாங்க. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. சரி. யூஎஸ்டி ஜேபிஒயில் 400 பிப்பு இது ஏறுனுச்சுன்னா அல்லது இறங்குனுச்சுன்னா இதனுடைய இம்பேக்ட் வந்து டபுள் ஆகுது பாருங்கள். ஆமாங்க. இது வந்து கிட்டத்தட்ட சேம் ஆயிடுச்சு, வேறு ரீசன் இருக்கலாம். சரி. இங்கே பாருங்கள், இது 500 இது 1000 இல்லையா? ஆமாங்க. அப்போ இது வந்து ஒரு கன்சிஸ்டனாக இதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு டபுளாக நடக்குதுன்ற விஷயம் தெரிய வருது. ஆமாங்க. அதே மாதிரி நம்ம ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறப்ப ஒவ்வொரு கரன்சிக்கும் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் எப்படி இருக்குது, எந்தெந்த கரன்சிக்கு என்னென்ன மாதிரியான வொலட்டாயில் நடக்குது அப்படின்ற விஷயம் ஓரளவுக்கு நமக்கு பேக்ரவுண்டில் தெரிஞ்சிருக்கணும். சரி. ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரோ கனடாவில் நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்க பாருங்களேன். ஆமாங்க. போங்க யூரோ கனடாவுக்கு போங்க, அந்த சார்ட்டுக்கு போங்க. அப்போ இந்த ஈரோ கனடா அப்படின்ற கரன்சி பேர் பார்த்தீங்கன்னா சரி. யூஎஸ்டி ஜேபிஒய் ரேங்கிங்கில் வருமா, கிரேட் பிரிட்டன் பாண்ட் ஜேபிஒய் ரேங்கில் வருமா? அதனுடைய வொலட்டிலிட்டி விளங்குது என்ன கேள்வி கேட்குறேன்னு? புரியுதுங்கய்யா. அதனுடைய வொலட்டிலிட்டி எதுக்கு ஈக்குவலாக வருது? ஈரோ கனடா வந்து கிரேட் பிரிட்டன் ஜேபிஒய்க்கு ஈக்குவலா. ஆமாம், கிட்டத்தட்ட இது 3000 பிப்பு, அது 3000 பிப்பு. ஆமாங்க. அப்போ இந்த கரன்சி பேர்லேயே பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா எழுதிக்குங்க. என்னதுங்க? பேசிக்கான ஒரு விஷயம், கரன்சி பேரில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது. சரி. அதை எழுதுங்க, எக்ஸலில் எழுதுங்க. இன்டர்நெட் ஸ்லோவும் இருக்கோ உங்கள் இடத்துல? அப்படி தெரியலீங்களே. அப்படி- கரெக்டாக தான் இருக்கு. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு நான் பார்க்குறப்ப. புரியுது. சரி, ஓகே. பேசிக் கேரக்டர் கரன்சி பேரில் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிக்குங்க. ஓகே, கீழே எழுதிக்குங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பேசிக் கேரக்டரு நம்பர் 1 போடுங்க. சொல்லுங்க. என்ன விஷயம்னா, எந்தெந்த கரன்சி த கரன்சிஸ் பே வித் கிரேட் பிரிட்டன் பவுண்ட், currency pay with Great Britain pound. சரி. Volatility higher than the currency without pay with Great Britain pound. Okay, for example, சரி. ஓகே, கீழே எழுதுங்க அதை. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு
ஆஸ்திரேலியா யூஎஸ்டி கீழே போடுங்க. கிரேட் பிரிட்டன் பவுண்ட் யூஎஸ்டி, கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஆஸ்திரேலியா, ஜிபிபி ஆஸ்திரேலியா. இப்போ நமக்கு வந்து கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜேபிஒய் பார்த்தோம், யூஎஸ்டி ஜேபிஒய்னு பார்த்தோம். ஆமாம். ஆனால் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பின்னாடி, இது கிரேட் பிரிட்டனுக்கு பின்னாடி வரும், சரி யூஎஸ்டிக்கு முன்னாடி வரும். சரி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வொலட்டிலிட்டி வந்து எதில் அதிகமாக இருக்கும்? வொலட்டிலிட்டி வந்து ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இருக்கு. அதான் எதோட பே பண்ணுறப்ப, ஜிபிபியோட கம்பேர் பண்ண. ஜிபிபியோட பே பண்ணுறப்ப கிட்டத்தட்ட மேலே உள்ள ரிசல்ட் தான் இதுக்கும் வரும். சரி. அப்போ இந்த மாதிரியான கரன்சிங்களுக்கு சரி. நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப, வொலட்டிலிட்டி கூட இருக்கக்கூடிய கரன்சிக்கு ட்ரேட் பண்ணுறப்ப நமக்கு பணம் அதிகமாக இருக்கணும் ஒன்று. சரி. இப்போ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப ஒரு இந்த ஆஸ்திரேலியா யூஎஸ்டி கரன்சி பேருக்கு $1000 இருக்குன்னா அதுக்கு உங்களுக்கு 1500 2000 இருக்கணும், இது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா. சரி. அதே மாதிரி சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் கோல்டு ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. சரி. உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்குங்களா, கோல்டில் பூந்து தான் பார்ப்போமேன்னு சொல்லி? பண்ணியிருக்கேங்க. ஓகே, கோல்டில் வந்து பெரும்பாலும் பண்ணுறவங்க நிறைய சம்பாரித்து உடனே விட்டுருவாங்க. ஆமாம். ஏன்னு தெரியுங்களா? ஃபண்ட் பத்தாது. கோல்டோடைய வொலட்டிலிட்டி கம்பேர்ட் டு கரன்சி பேர் எவ்வளோ தெரியுங்களா? அதோடைய ரேஷியோ, சராசரி ரேஷியோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாகவே பார்த்தீங்கன்னா கரன்சியை விட அது வந்து நான் ஜென்ரலாகவே ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 2000 பிப்பு வரைக்கும் மூவ் ஆகுதுங்க. மினிமமா? ஆமாம். மேக்ஸிமமாக ஒரு நாளைக்கு 10,000 பிப்பு 15,000 பிப்பு கூட பார்த்துருக்கேங்க. பார்த்துருக்கீங்கல்ல? ஸோ ஆவரேஜ் நான் கணக்கு பண்ண வரைக்கும் 4லிருந்து 6. சரி. அப்படின்னா கரன்சி, சாதாரண ஒரு கரன்சிக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பணம் $1000 வெளியாக்குறீங்கன்னா சரி, அதே லெவலில் கோல்டு ட்ரேட் பண்ண நீங்கள் இறங்கணும்னா $6000 இருக்கணும். ஆமாம். இப்போ விளங்குங்களேன் ஏன் கோல்டெலாம் வந்து ஆளுங்க தோற்று போகிறாங்கன்னு. ஆமாம். அது சந்தோஷமாக இருக்கும் லாபம் வர்றப்ப, ஆமாம். ஆனால் ஃப்ளோட்டிங் போகிறப்ப அது தாங்க முடியாது. கண்டிப்பாக தாங்காது. ஓகே, அப்போ இன்னைக்குள்ள பாடத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, சரி, இப்போ நம்மளுடைய மற்ற எல்லா ரூல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்ப சரி, 6வது இந்த விஷயத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். சரி, கருத்தில் கொண்டுட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னா சரி, இந்த ஒரு லைஃப் அக்கௌண்ட்டில் ஒரு 6 மாதத்துக்கு சரி, 2 கரன்சி பேர் இருக்குது இப்போ உங்களுக்கு சரி, ட்ரேட் பண்ணுறதுக்கு. எது? கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜேபிஒய் வாய்ப்பு இருக்குது, யூஎஸ்டி ஜேபிஒய் இருக்குது. சரி, நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க, சரி, ஜேபிஒயில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. சரி. அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கரன்சி எதுவாக இருக்கணும்? யூஎஸ்டி ஜேபி. அதை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜேபிஒய்க்கு உங்களுக்கு ஃபண்டு அதிகமாக இருக்கணும். சரி, ஏன்னா அந்த ஃப்ளோட்டிங்கை நீங்கள் வந்து தாங்குகிற லெவலுக்கு ஃபண்டு இருக்கணுங்கய்யா. சரி, ஃபண்டு பத்தலைன்னா நம்ம அதில் வந்து இறங்கக்கூடாது. சரி, சரிங்களா? சரி. ஸோ இப்போ அதனால் இனிமேல் நீங்கள் வந்து பார்க்குறப்ப அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. சரி, அதையும் மீறி நடந்தால் நமக்கு டெக்னிக் இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்கு எட்ஜிங் இருக்குது, அதை கடைசியாக வச்சுக்குவோம். நம்ம சரி, முதல்ல இதை எல்லாத்துலேயும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். சரி, சரி, இப்போ இன்னொரு சிச்சுவேஷனுக்கு வருவோம். சரி, இப்போ 2011 நான் வந்து ஒரே நிமிஷத்தில் 70,000 வெள்ளி வந்து மேக் பண்ண வீடியோலாம் போட்டிருக்கேன். ஆமாம். சரி, இப்போ வந்து ஒரே நாளில் அந்த நேரத்தில் சரி, இன்டர்வென்ஷன் டைமில் கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜேபிஒய் வந்து 6000 பிப்பு போகும். சரி. அப்படின்னா யூஎஸ்டி ஜேபிஒய் எவ்வளோ போகும்? குறைஞ்சது ஒரு 2500லேருந்து 2000 to 2500 போக ட்ரை பண்ணுவோம். அன்னைக்கு போனது 3000 நம்ம தான் போணுச்சு. சரி. அந்த மாதிரியான நேரத்தில் எந்த கரன்சி நம்ம சூஸ் பண்ணணும்? அந்த நேரத்துக்கு மட்டும் அப்போ ஜிபிபி தான் நான் அதை தான் சூஸ் பண்ணேன். சரி, ஆனால் அதுலேயும் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி,
நான் வந்து ஒரு செக்யூர் சைட்டுக்கு சரி. ஒரு 1000 பிப்பை தள்ளி வச்சுட்டு 2000 பிப்பில் டேக் ப்ராஃபிட் வச்சுட்டுங்கய்யா. ஆமாங்க, அதை பார்த்தேன். ஆனா அதையும் உடைச்சுக்கிட்டு மறுபடியும் தாண்டி போயிட்டாரு. அது வந்து 6000 பிப்புக்கு போயிருச்சு. அப்போ நான் வந்து டேக் ப்ராஃபிட் வைக்காமல் விட்டுருந்தா என்னுடைய லாபம் டபுளாக இருந்திருக்கும். ஆமா. எனக்கு அப்போ தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் என்னன்னா, சரி. இன்டர்வென்ஷன் டைமில் டேக் ப்ராஃபிட் மட்டும் வைக்கக்கூடாது. ஆமா. ஏன்னா இன்டர்வென்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு 5-6 மணி நேரம் மேலே அப்படியே நிற்கிது. அதாங்க. அந்த இன்டர்வென்ஷன் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி கெஸ் பண்ணீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன். கெஸ் பண்ணி இதே மாதிரி தான் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணுவோம் ஒரு நாளும். அது எனக்கு அந்த டைமிங்கும் தெரியும். இன்டர்வென்ஷன் நடக்கிற டைமிங்னா எனக்கு தெரியும்னா பார்த்துக்குங்களேன். அது எப்படின்னா ஏர்லி இன்டர்வென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று காலையில் மலேசிய நேரம் 11 மணிக்கு நடந்திருக்கு, ஒன்று வந்து 9 மணிக்கு நடந்திருக்கு. நான் போட்ட டைமில் வந்து அது ஒரு 10:15 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 8 மணிக்கு அந்த மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு அந்த ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை நான் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஆமாம், ஒவ்வொரு நாளும் அது ஒரு ஹோம்ஒர்க்காக செய்வேன். அது என்ன ஒரு 2 நிமிஷம் வேலை தானே. அந்த மாதிரி இப்போ ஹீரோ சிஹெச்எஃப் இதில் போட்டு வச்சுருந்தேன். நான் அதை கொஞ்சம் கவனிக்காமல் முட்டேன்னு வச்சிங்களேன், பிஸியாக இருந்ததுனால. அது பார்த்தா கிட்டத்தட்ட அதை டச் பண்ணுறதுக்கு வந்துருச்சு, பார்த்தீங்களா இல்லையா? இப்போ நான் டக்குன்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த வேலையை வந்து அதில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதில் எனக்கு இப்போ ஏன்னா இது ஒரு ஜென்யூனான கம்பெனி. ஆனால் இதில் எனக்கு நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணுறீங்களா என்னான்னு தெரியல. அதாவது இந்த ஸ்வீஸ் கோட்டில் வந்து கால நேரங்களில் வந்து அந்த ஸ்ப்ரெட் வந்து ஹை ஆகிடுது. நான் இதில் பார்க்குறேன். சில நேரங்களில் இந்த கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கரன்சிலாம் பார்த்தீங்கன்னா 200 பிப்பு வரைக்கும்லாம் போகுது. அப்போ இது வந்து இன்டர்வென்ஷன் டைமில் இதுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல இந்த கம்பெனிக்கு. ஏன்னா நான் போன வாட்டி அதெல்லாம் கவனிக்கல, இந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதையும் கருத்தில் கொள்ளணும். ஏன்னு கேட்டால் அந்த திடீர்னு இன்டர்வென்ஷன் டைமில் ஒரு 1000 பிப்பா ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோமா, அந்த கேப்பு நம்ம வைக்கிற ஸ்டாப் லாஸை பட்டுன்னு அடிச்சுட்டு போயிடும். ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மண்டே மார்க்கெட் திறக்குது இல்லை, அந்த ஒரு கால நேரத்துலையும் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த நேரத்துலையும் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் இருக்கிறதுக்கு முன்னாடியும் மண்டே காலையில் திறக்கிறது அந்த ஒரு 1 ஹவர் 2 ஹவர் டைமில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்லேருந்து 4 மடங்கு அதிகமாக இருக்குது. அது நான் எதில் பார்க்குறேன்னா, என்னுடைய எக்விட்டி நான் வந்து வெள்ளிக்கிழமை தூங்க போகிறப்ப பார்த்தேன்னா ஒரு 7500 இருக்குன்னு வச்சுக்குவோமே. நான் வெள்ளிக்கிழமை பார்ப்பேன் கிட்டத்தட்ட மார்க்கெட் அங்கே தான் இருக்கும். சனிக்கிழமை காலையில் எழுச்சி பார்க்குறப்ப 7500 இருந்தது வந்து திடீர்னு 7200 நிற்கும், 7100 நிற்கும். அங்கே பார்த்தாக்கா அந்த ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது. அப்புறம் இப்போ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவரில் வந்து அப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. மத்தியானம் போல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்விட்டி அவ்வளோ வந்துடுது. விளந்துங்களா? இதெல்லாம் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஜென்யூனான பேங்கில் இந்த கரன்சி மார்க்கெட்டோடைய ஆக்ஷன் எப்படி இருக்குன்றது எனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் இது நாள் வரைக்கும் பண்ணது ப்ரோக்கரேஜ் ஃபர்மில் தானே ட்ரேட் பண்ணினேன், இப்போ தானே டைரெக்டாக பேங்கில் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இப்படி ஒரு அனுபவம் கிடைக்குது. அப்போ அந்த ரியலாக அந்த இன்டர்வென்ஷன் டைமில் அந்த ரியல் அக்கௌண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் கணிக்க முடியல. சரி பார்ப்போமா என்ன நடக்குதுன்னு, நானும் பார்க்கலான்னு தான் இருக்கிறேன். சரி, ஸோ இன்னைக்குள்ள பாடத்தில் நீங்கள் பார்க்குறப்ப
கரன்சி பேரில் வந்து கிரேட் பிரிட்டனோட எந்தெந்த கரன்சி சம்மந்தப்படுதோ எல்லாமே ஒலட்டாயிலாக இருக்குன்றது ஒரு விஷயம். சரி அதே மாதிரி ஈரோவோட கரன்சிங்க சம்மந்தப்படும் பொழுதும் ஒரு சில கரன்சி தான் ஒலட்டாயில் அதிகமாக இருக்கும். சரி எல்லா கரன்சியும் கிடையாது. சரி அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு யூஎஸ்டி இருக்குல்ல, ஆமா அது பெருசாக ஒலட்டாயில் ஆகாது 80% ஆஃப் த டைம். ஓகே ஏதோ சில நேரத்தில் வேகமாக போகும். சரி அதனுடைய ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 800 தான் மூவ் பண்ணும். சரி ஏதோ சில நேரத்தில் 2000 2500 கூட போகும். சரி ஆனால் கனடா பார்த்தீங்கன்னா ஒலட்டாயில் வந்து கொஞ்சம் அதிகமான கரன்சி தான். ஆமா ஆஸ்திரேலியா. அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஒரு ஹோம்ஒர்க்கை நீங்கள் தனியாக ஒரு நாலேஜுக்காக செஞ்சுக்குங்க. சரி இந்த கரன்சி பேர எல்லாத்தையும் கிரேட் பிரிட்டன் சம்மந்தப்படுற கரன்சி எல்லாமே ஒலட்டாயிலாக இருக்கும். சரி இப்போ நீங்கள் இதை வந்து பிரிக்கலாம், மூணாக பிரிக்கலாம். உதாரணத்துக்கு எப்படின்னா, ஆஸ்திரேலியா சிஹெச்எஃப், சரி கிரேட் பிரிட்டன் பவுண்ட் சிஹெச்எஃப் எழுதுங்களேன், 3 எழுதுங்களேன். யூரோ சிஹெச்எஃப், யூஎஸ்டி சிஹெச்எஃப், யூரோ சிஹெச்எஃப். சரி ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன் பவுண்ட் சிஹெச்எஃப்பும் ஈரோ சிஹெச்எஃப்பும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒலட்டிலிட்டியில் இருக்கும். சரி ஆனால் பெரும்பாலும் ஈரோ சிஹெச்எஃப் விட கிரேட் பிரிட்டன் பவுண்ட் சிஹெச்எஃப் ஒரு பங்கு இல்லை, சர்டன் பெர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். சரி விலங்குல என்ன சொல்கிறேன்னு. புரியுது அப்போ யூரோக்கும் கிரேட் பிரிட்டன் கம்பேர் பண்ணுறப்ப கிரேட் பிரிட்டன் இன்னும் ஹையர். சரி ஆஸ்திரேலியா சிஹெச்எஃப்க்கும் யூஎஸ்டி சிஹெச்எஃப்க்கும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். சரி ஒலட்டிலிட்டி குறவாக இருக்கும் கம்பேர்ட் டு கிரேட் பிரிட்டன் பவுண்ட் சிஹெச்எஃப். சரி ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். சரி ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் ஒரு 5 நாளைக்கு இந்த கரன்சியில் இப்படி தான் இருக்குதா, வேறு ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்கான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1 டைம் மட்டும் செஞ்சுக்குங்க. சரி இது வந்து உங்களுடைய ஒரு காமனான நாலேஜுக்கு. சரி ட்ரேட் போடுறப்ப இந்த மாதிரி ஒலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிற கரன்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் நிதானமாக இருக்கணுன்றதுக்காக தான் இது நீங்கள் பண்ணிக்கிறது. சரி ஸோ இதுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். டே 1, டே 2, டே 3ன்னு சரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரி இது வந்து நீங்கள் இந்த டைரெக்டாக ட்ரேட் பண்ணலனாலும் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு அமையுங்கய்யா. ஆமா ஆமா அங்க என்ன சொல்கிறேன்னு, ஏன்னா ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சார் நான் வந்து ஒரு $250 முதல்ல ட்ரை பண்ணுறேன் சார்னு சொல்லுவாங்க, சரி ஒரு $500 ட்ரை பண்ணுறேன் சார்னு சொல்லுவாங்க. சரி அவங்க எடுத்துட்டாங்க கிரேட் பிரிட்டன் பவுண்ட் சிஹெச்எஃப் எடுத்தால் என்ன ஆகும்? அன்னைக்கு மார்க்கெட் நேரம் நல்லா இருந்ததுன்னா மதியம் வரைக்கும் தான் இருந்தது. இவளுங்க என்ன சொல்கிறேன்னு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மெத்தட்டுங்களில் அட்லீஸ்ட் ஒரு $1000 இருக்கணுங்கய்யா. ஆமா இல்லாட்டி இதுக்கு திரும்பி பார்க்கக்கூடாது. சில பேர் ரொம்ப குறைவான காசு வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் சார் இருக்குது, நான் அதில் அனுபவப்பட போகிறேன் ரொம்ப இதாக கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த கரன்சிலாம் சூஸ் பண்ணாதீங்க. ஒரு $1500 வர்ற வரைக்கும் கிரேட் பிரிட்டன் பவுண்ட் சிஹெச்எஃப் ட்ரேட் பண்ணாதீங்க, கரெக்ட் கிரேட் பிரிட்டன் சம்மந்தமான கரன்சி எடுக்காதீங்க. கரெக்ட் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டீட்டெயிலாக அந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து அனலைஸ் பண்ணாமல் சரி ஏதோ நம்ம ஆன்லைனில் படித்தோம் ஏதோ ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதுனால தாங்க நிறைய பேர் தோற்று போகிறாங்க. ஆமா அதை வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணால் மேபி தோக்கலாம் அவங்க. சரி அதில் வந்து ஒரு கிரேட் லெசன் அவங்க கிடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இதில் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியுங்க. சரி சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே உள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சரி இப்போ இந்த கனடாவை விட்டுருங்க. சரி ஓகே, காட்டுங்க அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். H1 வைங்க. அதுக்கு மேலேயும் அது மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா சரி,
ஓகே, இந்த மாதிரி போகிற நேரங்களில் சரி பரவாயில்ல, நான் அது எட்ஜிங் டைமில் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். அது சரி நீங்கள் சும்மா மற்ற கரன்சியை ட்ரேட் பண்ணுங்கள். சரி இது போயிட்டு கீழே திடீர்னு இறங்குனா அதில் க்ளோஸ் ஆயிரும்ல. ஆமா இன்னொரு வேலையும் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரியான நேரங்களில். சரி இது ஒரு அன்சர்டன்ட்டியாக இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பயம் வருது இல்லை. ஆமா லைஃப் அக்கௌண்ட்னா பயம் வரும். எஜ்ஜிங் தெரிஞ்சால் பயப்பட தேவையில்லை. இப்போ இதனுடைய வேகம் வந்து சரி இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆமா இப்போ நமக்கு வந்து $1000 இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல எஜ்ஜிங் போட்டு ஆகணும். சரி இப்போ பரவாயில்ல, $5000 இருக்கிறனால நீங்கள் விடுங்க, விட்டுட்டு பிடிங்க. அது மேலே போயிட்டு கீழே வந்து தானே ஆகும். ஆமா அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகட்டும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. அதாவது நீங்கள் இப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சரி ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தை ஃபோரெக்ஸில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுனாலலாம் ஜெயிச்சிட முடியாது. சரி விலங்குல என்ன சொல்கிறேன்னு. புரியுது. இப்போ ஏற்கனவே தெரிஞ்ச 4-5 மெத்தட்டை வச்சு ட்ரேட் பண்ணாலும் இங்கே பாருங்கள் ஒரு பிரச்சனை வருதா இல்லையா. ஆமா இங்கே போய் பார்க்குறப்ப தானே இப்படி ஒரு விஷயமே தெரிய வருது உங்களுக்கு. ஆமா ஸோ அதனால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். சரி இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூஸ் ட்ரேடிங்குள்ளே போடுவோம். சரி அதை முடிச்சுட்டு அடுத்து எட்ஜிங் போவோம். சரி சரிங்க, அப்போ நம்ம மறுபடியும் அடுத்த வாரம் மீட் பண்ணலாங்கய்யா.